الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. ونبي مسعود البدري رضي الله عنه قال: كنت أضرب غلاما لي بالصوت فسمعت صوتا من خلفي: اعلم أبا مسعود. فلم أفهم الصوت من الغضب، فلما دنا مني إذا هو رسول الله صلى الله عليه وسلم، فإذا هو يقول: اعلم أبا مسعود أن الله أقدر عليك منك على هذا الغلام. فقلت: لا أضرب مملوكا بعده أبدا. رواه مسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக காரணமின்றி அடிமைகளையோ பெண்களையோ மனைவியோ குழந்தைகளையே அடைப்பது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. அவருடைய கன்னத்தில் அறைவதும் தடுக்கப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அடிமையை அவர் செய்த ஏதோ ஒரு தவறினால் அவர்களை சாட்டை அல்லது கொம்பை கொண்டு அவர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள் கோபத்தினால். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து இஅலம் அபா மஸ்ஊத், அபா மஸ்ஊதே அறிந்து கொள் என்று சொல்லும் பொழுது அவர் கூறக்கூடிய வார்த்தை: நான் கோபத்தினால் என்ன சொல்லப்படுகின்றது என்று எனக்கு புரியவில்லை, அதனால அதை நான் கவனிக்கவில்லை. திரும்பவும் அந்த சப்தம் நெருங்கியவுடனே நான் திரும்பி பார்த்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எச்சரிக்கை செய்கின்றார்கள்: அபா மஸ்ஊத், அறிந்து கொள், இந்த அடிமை மீது உள்ள உன் ஆளுமை விட உன் மீது அல்லாஹ் அதிக ஆளுமை மிக்கவன் ஆவான் என்று கூறினார்கள். அப்போது நான் இனிமேல் எந்த அடிமையையும் நான் அடிக்க மாட்டேன் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பயம் காரணமாக என் கையில் இருந்த சாட்டை கீழே விழுந்தது என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. இறை தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி இவரை சுதந்திரமாக்குகிறேன் என்று கூறினேன். நீர் இதை செய்யவில்லை என்றால் நரக நெருப்பு உம்மை தீண்டியிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது. முஸ்லிமில் வரக்கூடிய 1659வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் அப்துல்லா பின் மஸ்ஊத் சஹாபி அவர்கள் கோபத்தில் அடிமையை அடித்திருக்கின்றார்கள், மிக கடுமையான முறையில். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த அடிமை மீது எவ்வளவு நீங்கள் உரிமை வைத்திருக்கின்றீர்களோ அதை விட அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், ஆளுமை மிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களுடைய விஷயத்தில். ஆக அடிமைகள் செய்யக்கூடிய தவறினால் தண்டிப்பது என்பது, அது கடுமையாக தண்டிப்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. குறிப்பாக மார்க்கத்துடைய காரணம் இல்லாமல் மற்ற சில விஷயத்திற்காக தண்டிப்பது இது ஒரு தடுக்கப்பட்ட விஷயமாகவும் இருக்கின்றது. இந்த சஹாபி அந்த செய்த தவறுக்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள்: அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இவரை நான் விடுதலை செய்து விட வெட்டுமா என்று கேட்டார்கள். ஆம், அப்படி செய்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் செய்த இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதனால்தான் இன்னொரு ஹதீஸ், முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல ஒரு அடிமையை அவனுடைய எஜமான் அடித்து விட்டார் என்றால் அதனுடைய கஃபாரா, அதற்கு பரிகாரமே அவர்களை விடுதலை செய்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இதே போல இன்னொரு ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அவர்கள், இவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌருடைய குகையில் தஞ்சம் புகும் பொழுது ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் சத்துமாவை கொண்டு வந்து இரவில் கொடுக்கக்கூடியவர் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு கசினாகவும் இருந்தார். இவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு அரசர் 2 விவசாயிகளை வெயிலில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவருடைய தலையில் எண்ணெயும் போடப்பட்ட நிலையில். ஹக்கீம் பின் ஹிஸாம் சஹாபி பார்த்த உடனேயே அவர்கள், ஏன் இவர்கள் இப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள் என்றால், இவர்களுடைய விவசாயம் செய்த இந்த விஷயத்துல
இவர்கள் அதற்குரிய தகுந்த ஜிசியா, அதற்கு தகுந்த ஒரு வரி என விஷயமாக வேதனை செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் கொடுக்காத காரணத்தினால். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அங்கு அந்த அரசருக்கு அல்லது அந்த கவர்னருக்கு தெரியப்படுத்த உடனேயே நிச்சயமாக இவ்வுலகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். இந்த உலகில் நிச்சயமாக இவ்வுலகில் மனிதர்களை வேதனை செய்வோரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொல்லும் பொழுது உடனே அந்த நகர் தலைவரிடம் சென்ற அவர்கள் அது பற்றி பேசினார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள் என அவருக்கு கட்டளிட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய 2013வது ஹதீஸ். இப்போ இந்த விஷயத்திலும் என்ன, அவர்கள் செய்த சில தவறுக்காக இப்படி தண்டிப்பது என்பது அது தவறானது இருக்கின்றது. மார்க்கத்துல தண்டனை அல்லது தண்டிக்கக்கூடிய விஷயம் எதற்காக? அவர்களை தர்பியத் செய்வதற்காக, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்காக, அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ அவர்களை காயப்படுத்துவதற்காக கிடையாது. நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்கள் நல்ல விதமாக சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் அவர்கள் அந்த நேரத்தில் அடிக்கக்கூடாது. அவர்களுடைய தர்பியத்திற்காக, அவர்களை ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்காக. இல்லை, சில காரணத்தில் அவங்களுடைய ஒழுக்க கெட்ட செயல்களை செய்யும் பொழுது அல்லது சில தர்பியத்திற்காக அவசியம் என்று தேவைப்படும் பொழுது அடிக்க வேண்டும் என்றால் அது அனுமதிக்கப்பட்டு, ஆனால் காயம் படாத கைர முபர்ரின் காயம் படாத அளவுக்கு அவர்களை அடிக்குமாறு, எதற்காக? தர்பியத் பெற வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்று மார்க்க நமக்கு கூறவில்லை. அதனாலதான் பிரபலமான ஒரு சம்பவம் பார்க்கும் பொழுது ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபீதுல்லாஹ் குபா மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கக்கூடியவர், அவருடைய பாடத்துல தர்சில இருக்கும் பொழுது ஒரு தீர்ப்பை கொண்டு வராங்க, ஒரு வழக்கு கொண்டு வராங்க. மனைவி தன்னுடைய கணவர் மீது வழக்கு போட்ட நிலையில் வந்து அந்த காதியிடம், நீதிபதியிடம் வந்து சொல்லும் பொழுது என்னுடைய கணவர் என்னை ரொம்ப அடிக்கிறார், ரொம்ப கடுமையாக அடிக்கிறாரு. அப்போ அந்த நீதிபதி என்ன செய்யறாரு, அந்த கணவரிடம் கேட்கிறார், ஏன்பா அவ்வளவு கடுமையா அடிக்கிறியா, உன் மீது குற்றச்சாட்டு இருக்கு என்று. நான் எங்க வெறும் மிஸ்வாக்ல தான் அடிச்சேன், நான் மிஸ்வாக்கில தான் அடிச்சிருக்கேன் என்று. அப்போ அந்த பெண்ணிடம் கேட்கப்பட்டது, ஏமா மிஸ்வாக்ல தான் நம்ம அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு ஏமா அந்த மிஸ்வாக்கை கொண்டு வா சொல்லுங்கன்னு சொன்ன. அந்த மிஸ்வாக்கை கொண்டு வந்தா அவ்வளவு பெரிய ஒரு பரம்பு போல இருக்கு மிஸ்வாக். இந்த பாருங்க, இந்த மிஸ்வாக்ல தான் அடிக்கக்கூடியவரா இருந்தார். ஆக மனித சுப்ஹானல்லாஹ் தண்டிக்கின்றோம் என்ற ஒரு காரணத்தில் என்ன செய்யறாங்க, காயப்படுத்துகின்றார்கள். ஒரு வீட்டில் ஒரு மனைவி அவங்க சில நேரத்தை அவங்களுடைய ஒழுக்கம் கெட்ட சில செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்பு பார்க்கும் பொழுது 3வது ஸ்டெப்ல தான் அடிக்கக்கூடிய நிலை இருக்கு. அதுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 34வது வசனத்தை சொல்லும் பொழுது வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, சிலர் பெண்களில் சிலர் யார் மானக்கேடான செயலோ அல்லது சில பாவங்களில் அவர்கள் விழுகின்றார்கள், ஃபைதோஹுன்ன, முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அவர்களுக்கு நசியத் செய்யுங்க, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அவர்களுக்கு அல்லாஹை பற்றிய அச்சமூட்டுங்கள். அதற்கு பிறகு அது கேட்கவில்லை, வஹ்ஜுரூஹுன்ன, அவர்களை படுக்கையிலிருந்து தனியாக அவர்களை வையுங்கள். இது 2வது ஸ்டெப். இந்த நேரத்திலும் அவர்கள் அந்த திருந்தி கொள்ளவில்லை, அவர்களுடைய ஒழுக்கம் சீரடையவில்லை என்றால் அதற்கு பிறகு என்ன சொல்லப்பட்டது, கணவன் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்காக அல்லது அந்த மானக்கேடான செயலிலிருந்து விடுவிப்பதற்காக அடிப்பதும் என்ன அங்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனா நம்முடைய நிலை என்ன இருக்கு, முதல் எடுத்தவனே கை தான் நம்ம ஓங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் நாம அவர்கள் நம்முடைய மேற்பார்வையில் இருக்கின்றோம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துடைய கடைசி கட்டத்திலும் என்ன, அல்லாஹ் அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அஸ்ஸலா வ மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை, பிறகு உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் கவனமாக அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அவர்களை நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். ஆக அடிப்பதினால் தீர்வு கிடையாது, மாறாக அதபை கற்றுக் கொடுப்பதும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் அங்கு மார்க்கும் சில நேரத்துல அதை அடிக்குமாறு கற்றிட்டது. அதனால்தான் 7 வயதில் குழந்தைகளுக்கு தொடுமாறு கட்டிடுங்கள். 7 வயது முடிந்து 8, 9, 10 ஆகிவிட்டதென்றால் அதற்கு நீங்கள் அடிக்குமாறும் மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறனா என்ன அர்த்தம் கிடையாது. 10 வயசு வந்தவனை போட்டு சாத்துறது கிடையாது.
7 வயசுலேருந்து 10 வயது அடையும் வரை அந்த தகப்பனோ அல்லது தாய் அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றினார்கள் என்றால் 3 வருஷம் அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது அந்த தொழுகை விட்டார்கள் என்றால் அடிப்பதற்காக. நாம 7 வயதுல சொல்லிடுறோம், அதற்கு பிறகு முடிஞ்சிருச்சு. எப்போ வரைக்கும் இருக்கிறோம்? 10 வயசு காத்து கொண்டு இருக்கோம். இந்த 10 வயசு ஆகட்டும் உனக்கு, பின்னி படல் எடுத்துறேன் என்று என்ன செய்யறோம்? நம்ம உடனே செய்யணும். தர்பியத்து 3 வருஷம் நம்முடைய பொறுப்பு அந்த குழந்தைகளை பராமரிப்பது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் தொழுகைக்காக ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் நிலையாக இருங்க, சொல்லிட்டே இருக்கணும். ஆக இந்த மார்க்கத்துடைய காரணம் இங்கு அடிக்கக்கூடிய நிலை அல்லது தண்டிக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த தண்டனை எதற்காக? தர்பியத்திற்காக தவிர அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ அவர்களை நோவினை செய்வதற்காக என்பது கிடையாது. அதே போலதான் கால்நடைகளுக்கு சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய முகத்தில் குறிப்பாக சூடு வைத்து அச்சு இடக்கூடிய விஷயங்கள், சில நேரத்தில் அந்த பிராண்ட் வைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. சூடு வைத்து அடையாளத்தை காண்பிப்பதற்காக, இது என்னுடைய இந்த குலத்தை சார்ந்த ஒட்டகம், இந்த கால்நடை என்பதற்காக முகத்தில் என்ன செய்வாங்க? அவர்கள் சூடிட்டு வைத்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். எதுவரை என்றால், யார் இந்த காரியத்தை செய்தார்களோ அல்லாஹ் அவனை சபிக்கட்டும், அவன் மீது அல்லாஹு தஆலா கோபம் இறக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க. ஆக முகத்துல அறைவதோ, குறிப்பாக மனிதர்கள் அறைவதோ அல்லது கால்நடைகளுக்கு சூடு வைப்பது என்ற விஷயம் என்ன? மார்க்கம் முற்றிலுமாக தடுத்திருக்கின்றது. மார்க்கம் நமக்கு தர்பியத்திற்காக வேண்டிய தண்டிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுவும் என்ன? வரம்பு மீறும் பொழுது நாம் அல்லாஹ் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை அவன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் எந்த அளவுக்கு மனிதர்களை தண்டிக்கின்றோம் என்ற நிலை இருக்கும், அதே போல அல்லாஹ் நம் மீது அவன் ஆற்றல் மிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகிய நாம இந்த விஷயத்துல அஞ்சிக் கொள்ள வேண்டும். நாம பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். ஒரு குடும்பஸ்தர்களாக இருக்கும் பொழுது, பொறுப்புதாரியாக இருக்கும் பொழுது, தகப்பனாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், அப்போ நம்முடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்களை சிறந்த வடிவத்தில் அவர்களுக்கு பார்த்துக் கொள்வதும் அவர்களுக்கு தர்பியத் கொடுப்பதும் என்பது ஒவ்வொரு நம் மீதும் என்ன கடமையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தையும் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தடுத்த விஷயத்தை நாம் முற்றிலுமாக தடுத்து கொண்டு அல்லாஹு தஆலாவை பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன்.